ஸ்லாப்ல ஏறி ஜாமான் ஸ்டூல் போட்டு மேலே பரண மேலே ஏறினேன். பாத்திரம்லாம் அடுக்கிட்டு கீழே இறங்கும்போது பக்கத்தில் உள்ள மேஜை மேலே தவறி விழுந்துட்டேன். மேலேருந்து கீழே விழுந்ததில் டப்பாவில் வச்சிருந்த ஊசி உள்ளே குத்திருச்சு. அது தெரியல எனக்கு. நான் அது மேலே விழுந்த வலி அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். 2 நாள் கழித்து 3ஆவது நாள் காலையில் ஒரு மாதிரி கருப்பு கலரில் ரத்தம் மாதிரி கசிந்தது. என் வீட்டுக்கார் கொத்தனார் வேலை தான் பார்க்குறாரு. அவர் வேலைக்கு போயிட்டார். ஒரு 9 மணி இருக்கும். இது மாதிரி வலி ஜாஸ்தி இருக்குது, இது மாதிரி ரத்தம் மாதிரி வருது, கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட நான் சொல்லலை விழுந்ததை. அப்புறம் அவர் அங்கேருந்து வந்துட்டு நேராக ஜிஹெச் கூப்பிட்டு போனார். அங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு இது மாதிரி உள்ளே ஏதோ நிப்பு மாதிரி இருக்குது, ஏதோ உடஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மேலே தான் இருக்குது, லேசாக கிழிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. கிழிச்சு பார்த்தாங்க, ஆனால் எடுக்க முடியல. இல்லை அப்படின்னு சொல்லி மாத்திரை மூலியமாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் நேரம் ஆக ஆக இல்லை, நுரையீரலுக்கும் ஹார்ட்டுக்கும் நடுவில் நீடில் மாதிரி ஏதோ இருக்குமா, இங்கே பார்க்க முடியாது, மதுரை தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே ஆம்புலன்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நேரம் வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். ஒரு 11 மணிக்கு போனோம். 11 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நாகப்பட்டினத்தில் தான் இருந்தோம். ஆம்புலன்ஸ் கிடைக்கல. அது வரைக்கும் அவங்க சொன்னாங்க, ஆடாமல் அசையாமல் இங்கேருந்து போகணும், ஏன்னா நீடில் அந்த இடத்த விட்டு வேறு எங்கேயாவது நகர்ந்து தான் உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நூல் அளவில் தான் இருக்குது அந்த ஊசி, ஹார்ட்லேயே நுரையீரல்லே இறங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி அங்கேருந்து ஆம்புலன்ஸ் கிடைக்கிறதுக்கு 10:45 ஆகிடுச்சு. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு நேராக தஞ்சாவூர் வந்து வேறு ஆம்புலன்ஸ் மாறி அதுக்கப்புறம் தான் மதுரைக்கு கொண்டு வந்தாங்க. 2 ஆம்புலன்ஸ் மாற்றி கொண்டு வந்தாங்க. இங்கே வரும்போதெல்லாம் ஆடாமல் அசையாமல் என்னால் வர முடியல. வர நெடுவே வாந்தி தான், மூச்சு விட முடியல. இங்கே ஆஸ்பத்திரி வர்றதுக்கு 5:30 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த நினைவும் இல்லை. அதுக்கப்புறம் சுத்தமாகவே எந்த நினைப்பும் இல்லை. ஏன்னா அவங்க சொன்னது அசையக்கூடாதுன்னு சொன்னது. ஆனால் பயம் இருந்தது எனக்கு. அவங்க என்னால் காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க காப்பாற்ற மாட்டாங்க, ஏன்னா அசையாமல் போக சொன்னாங்க, விடியறதுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வர்ற வரைக்கும் எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. நடுவாக உட்காந்து எந்திரிச்சு படுக்கவே முடியல, உட்கார முடியல, மூச்சு விட சிரமம், வாந்தி எடுத்துகிட்டே வந்துட்டுருந்தேன். அப்போ அவங்க சொன்னது நீடில் எங்கேயோ இறங்கியிருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எந்த நினைவுமே இல்லை. 5:30 மணிக்கு ஹாஸ்பிட்டல் வந்தது தான் நினப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கலாம் எனக்கு தெரியாது. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கேன். மூச்சு விட முடியுது, நடக்க முடியுது, சாப்பிட்றேன், டீ எல்லாமே குடிக்கிறேன். நல்லா இங்கே உள்ள எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. நர்ஸு, டாக்டர் எல்லாருமே. ஒருத்தர் கூட ஒரு முகம் சொல்கிற மாதிரி கூட யாரும் எதுவும் பேசலை. கவனமாக பார்த்துக்கிட்டாங்க. ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இல்லை தெரியாது, அவங்க உள்ளவங்கலாம் அப்படி சொல்லலை. இங்கே வந்து அவங்க சொன்னாங்க, ஆம்புலன்ஸ் உள்ளவங்க சொன்னாங்க, மதுரை ஆஸ்பத்திரி போயிட்டா கண்டிப்பாக எடுத்துடலாம், பயப்படாதீங்க, எவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அங்கே, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான்னு சொன்னாங்க. அப்போயும் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவங்க சொன்னது அசையாமல் போகணுங்கிறது மட்டும்தான். ஆனால் அங்கேருந்து வரும்போது நடுவாக உட்காந்து எழுந்திரிச்சி படுத்துட்டு அசைஞ்சிட்டேன். ஆம்புலன்ஸில் வந்தது எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க சொன்னது அதுதான். ஆமாம். இல்லை, அந்த வலி இருந்தது, மூச்சு விட முடியாமல் இருந்தது. எப்பயும் நம்ம விழுந்தா நெஞ்சடிப்பட்டால் மூச்சு விட முடியாமல் போகல, அதுன்னு நினச்சி நான் விட்டுட்டேன். தெரியல. 3ஆவது நாள் தான் ரத்தம் கசிஞ்சிச்சு. ஒரு மாதிரி முட்டை ஒரு மாதிரி வீங்கின மாதிரி பழுத்து இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ஜிஹெச் போனேன். அவர்கிட்டையும் சொல்லலை விழுந்தது. 3ஆவது நாள் வேலைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி விழுந்துட்டேன், இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியும். நான் திருப்பூரில் இருந்தேன் 5 வருஷம். இப்போ வீட்டில் தான் இருக்கேன். தைப்பேன். 100 நாள் வேலைக்கு போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்போ அரசு மருத்துவர்கள் அவங்களை காப்பாற்றிருக்காங்க. அவங்க காப்பாற்றினப்ப நீங்கள் அவங்கள பார்த்து என்ன சொன்னீங்க? கும்பிட்டு வணக்கம் சொன்னோம், அவ்வளோதான். காலில் விழுந்து என் வீட்டுக்காரர் அழுதாரு. எங்கேயும் இது மாதிரி காப்பாற்ற முடியும்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவரும் நம்பலை. அவர் காலிலே விழுந்துட்டார். எல்லா டாக்டர் காலுமே விழுந்து அழுதாரு. உள்ளே போகும்போதெல்லாம் எனக்கும், நான் முழிக்கும் போதெல்லாம் உண்மையிலே உயிரோடு இருக்காங்கிற நினைப்பு இல்லை எனக்கு. புவனேஸ்வரிங்கிற பேஷண்ட்டை 3 நாளைக்கு முன்னாடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அவங்க பரணியை சுத்தம் பண்ணுறன்ட்டு மேலே பண்ணியிருக்காங்க. தவறி கீழே விழுந்திருக்காங்க. கீழே விழுவும் போது அவங்க நெஞ்சு பகுதியில் ஒரு சின்ன ஊசி ஏறி இருக்கு. 2 நாளாக அவங்க அந்த ஆஸ்பத்திரியை போய் பார்த்துருக்காங்க. நீடில் ஏறினதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ 2 நாளைக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ரத்த கசிவு நீடில் ஏறின இடத்துல இருந்து வந்துடுது. திருப்பி மூச்சு திணறல இருக்கிறதுனால அந்த லோக்கல் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்ததுனால அது ஊசி இருதயத்துக்கு நுரையீரலுக்கு நடுவில் இருக்குது. அதனால நீங்கள் சீக்கிரம் மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு இங்கே எங்களுக்கு
ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சாங்க. அப்போ இங்கே பேஷண்ட் வரும்போது பிபி யூஸ்வலாக 120/80 இருக்கணும், 40/30. அந்த இதயத்தில் இருந்து கசிஞ்சு அந்த இது ஜவ்வு சுற்றிலும் வந்து அமுக்கி கார்டியாக் டாம்பனேட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிபி வந்து 40/30 அந்த மாதிரி எங்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வந்தாங்க. உடனே நாங்கள் எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணி அந்த நீடில் இதயத்துக்குள்ளே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த நீடிலை எடுத்தோம். அப்புறம் அந்த கார்டியாக் டாம்பனேன்னு சொல்கிற அதை எடுத்து விட்டுட்டு பேஷண்ட் இப்போ 2 நாள் ஐசியூவில் இருந்து இப்போ 3ஆவது நாள் நல்லா குணமாகி டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. சார் இது போல முன்னாடி சர்ஜரி எதுவும் பண்ணியிருக்கோம்னா? இது மாதிரி 2005 ஒரு முறை இந்த மாதிரி நடந்திருக்கு, பண்ணியிருக்கோம். இது எங்களுக்கு இது 2வது முறை. இதில் என்ன இதுனா, அது நீடிலோட பிளண்ட் பகுதி உள்ளுக்கு போய் ஆர்வியில் நின்றுட்டு இருக்கு, அதாவது இதயத்தில் நின்றுக்குது. இதே நீடிலோட ஷார்ட் பகுதி உள்ளுக்கு போயிருந்துச்சுன்னா இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் அது டிராவல் பண்ணி நுரையீரலுக்கு வெளியில் எங்கே போக முடியும், எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சார் இந்த கேஸில் எப்படி காம்ப்ளிகேட்டட் இருந்துச்சு? இது என்ன காம்ப்ளிகேஷன் எப்படின்னா, இந்த சொன்ன மாதிரி நீடில் வந்து இன்னைக்கு ஒரு 3ஆவது நாள் எங்களுக்கு வரும்போது அந்த டாம்பனேட்டுங்கிற மாதிரி 40/30 இருக்கும் போது உடனே நாங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்தோம். அது ஒன்று. இன்னொன்று வந்து நீடில் வந்து அதே இது இதயத்தில் நிற்கும்னு சொல்ல முடியாது. ஹார்ட் பீட் ஆக ஆக பல்மனரி ஆர்ட்ரி, அப்புறம் லங்ஸு, அப்புறமேட்டு மேஜர் அயோட்டான்னு சொல்லுவோம், அதில் கீழே இதாச்சுன்னா உயிருக்கே ஆபத்தாகும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.